குட் மார்னிங். நம்ம இப்போது சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்னு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த ராசியை படி தான் நம்ம ராசியை டிஃபைன் பண்ணுறோம் ராசியை. இந்த சிம்ம ராசிக்கு மொத்தம் 9 பாதங்கள், நட்சத்திர பாதங்கள் இருக்குது. மகம் 1 to 4 பாதங்கள், பூரம் 1 to 4 பாதங்கள் மற்றும் உத்திரம் முதல் பாதம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு ராசி கட்டமும் 30 டிகிரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் நான். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற 12 ராசி, 12 × 30 360 டிகிரி, அதான் ஒரு சர்க்கிள். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ஒரு 30 டிகிரி அலாட் பண்ணியிருக்கு. இந்த சந்திரனானவர் சிம்ம ராசியில் எந்த டிகிரியில் இருக்காரோ அந்த டிகிரியை பொறுத்து தான் நட்சத்திரம் அமையுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த 39 வகுத்தோம் அப்படின்னா 3.33 டிகிரிஸ் ஒரு பாதத்துக்கு. ஸோ அப்படி தான் நம்ம நட்சத்திரத்தை டிசைட் பண்ணுறோம், ராசியையும் டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போது சிம்ம ராசிக்கு சனி பயிற்சியை பார்க்கலாம். இப்போது சனி பகவான் சிம்ம ராசிக்கு 6, 7ஆம் இடத்துக்கு அதிபதி, ருணரோக சத்துரஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியானவர். கடந்த 2.5 ஆண்டு காலம் கும்பத்தில் 7ஆம் இடத்துல இருந்திருக்காரு. கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சியில் பார்த்தோம்னாக்கா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு பேசுகிறோம். கண்ட சனியை பற்றி அதிகம் பேசுறதில்ல. ஏன் பேசுறதுனா, கண்ட சனிங்கிற 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது திக்பலம் என்ற ஒரு சுபத்தன்மையை பெறுகிறார். அதனால் கண்ட சனியை பற்றி ஜாஸ்தி யாரும் பேசுறது கிடையாது. ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் ஈக்குவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதாவது 7 ஆண்டு காலம் கொடுக்கக்கூடிய பலன்களை கண்டென்ஸ் பண்ணி அஷ்டம சனியில் கொடுப்பார்னு ஒரு சாரார் சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போம். மீனத்துக்கு வருகின்ற 29 மார்ச் 2025 அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இரவு 9:44க்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அந்த இடம் இப்போது மீனராசிங்கிறது சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் இடம். இது ஒரு மிக சிறப்பான ஒரு குவாலிட்டி என்னென்னா, சனி பகவான் தான் வரும் இடங்களை மேம்படுத்துவார், பார்க்கும் இடங்களை சில பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவார், குறைப்பார், சுருக்குவார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானம் மீனம், அஷ்டமாதிபதி குரு. சனிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு முதல்ல பார்க்கணும். புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸு, பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஸோ இப்போது தன் ஆட்சி வீட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். ஆயுள் காரகன் ஒரு பேர் இருக்குது சனி பகவானுக்கு. தொழில் காரகன், அதுக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு மிக சிறப்பான ஒரு விசேஷம், அதை மேம்படுத்துவார். ஸோ உங்களுக்கு ஹெல்த் வைஸ் யூல் பி ஃபைன். சிம்மராசிக்காரர்கள் நீட் நாட் பி ஒரிட் அபவுட் எனி ஹெல்த் இஷ்யூஸ். ஆயுள் வளர்க்கப்படும். மற்றும் தொழில்காரகன் இருக்கிற தொழிலும் 8ஆம் அதிபதிக்குரியான 8ஆம் இடத்துக்கு உண்டான தொழில் ஸ்தானத்தை ஆயுள்காரகனே பார்க்கறதால தொழிலும் விருத்தி அடையும். ஸோ இந்த மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சனி பயிற்சியோட பலன்களை பார்க்கும்போது நம்ம குருவோட பொசிஷனை சேர்த்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ரெண்டுமே ஸ்லோ மூவிங் பிளானட்ஸு. ஜோடியாக் சயின்ஸில் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் போத் ஆர் ஆக்குபைங் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அட் த டைம் ஆஃப் பர்த் as well as டிரான்சிட், கோச்சாரம் சொல்லுவோம் தமிழில். அந்த பொசிஷனையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ சனியோட பார்வைகளை பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ சனி பகவான் எந்த பாக்ஸில் இருந்தாலும் அவருக்கு பார்வைகள் 3, 7 மற்றும் 10ஆம் இடம். ஸோ 3ஆம் இடமாக ரிஷபத்தை பார்க்குறாரு. ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு பி ஃபார் சிம்ம ராசி 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம், அது ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். ஜீவனஸ்தானத்தை தொழில் காரகராக இருக்கிற சனி பகவான் தன் காரகத்தை கெடுக்க மாட்டார். சனி பகவான் தனக்கு உண்டான காரகத்தை கெடுக்க மாட்டார். மற்ற பாக்ஸிலோட ரோல்ஸ் தான் அவர் அஃபெக்ட் பண்ணுவார், தன் காரகத்துக்கு எடுக்க மாட்டார். தொழில் ஸ்தானத்துக்கே அவர் அதிபதியாக இருக்கிறதால, தொழில் காரகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால தொழிலை வளர்க்க செய்வார். பெருமளவுக்கு வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் டெஃபினெட்லி தெர் இஸ் அ க்ரோத்து. ஷூராக அதை விட நெகட்டிவ் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ வருமானம், நிலையான வருமானம் இருந்துகிட்ருக்கும். அபரிமிதமான வருமானம் தான் இந்த நேரத்தில், இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறது அந்த 8ஆம் அதிபதி, 8ஆம் ஆயுள்காரகன்
8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதால கிடைக்கிறது நம்மளுக்கு. அப்புறம் அடுத்தது 7ஆம் பார்வையாக என்ன பண்ணுறாருனாக்கா, சிம்ம ராசிக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமாகிய கன்னியை பார்க்குறார். ஸோ கன்னி ராசிங்கிறது வந்து 7ஆம் பார்வையாக சனி பகவானோட பார்வை விழுது. இது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம்ல குடும்பத்தில் சில சிறு பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, சில்ட்ரன், வருமானத்தில் அதில் வந்து தொழிலில் பாதிக்க மாட்டான்னு சொன்னோம். இதில் அபரிமிதமான வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. வாக்குஸ்தானம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. வார்த்தைகள் தான் முக்கியம். பேச்சு வழக்கில் பேசும்போது சில பேர் இப்போ பேச்சு வழக்கு சொல்லுவாங்க, அவனுக்கு சனியில் நாக்கில் சனி அப்படிம்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ கெனாட் டிகிரேட் எனிபடி. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் நம்ம அடுத்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் பேசும் இடத்துல. அப்புறம் அவரோட 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. தனுசு ஹேப்பன்ஸ் டு பி ஃபார் சிம்ம ராசி 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் என்னெல்லாம் காரகத்துவத்தை இருக்குது? பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறோம், குழந்தைங்க, அப்புறம் மந்திரி பதவி, திரைத்துறை, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸு, பக்தி, இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துக்கான காரகம். இந்த காரகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் அவர். ஆனால் அது வந்து தனுசு வந்து குருவோட சொந்த வீடாக இருக்கிறதால இப்போது மீனத்துக்கு குரு வீட்டில் வர குருவோட சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸு. ஸோ இந்த சனி பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா வர்ற இடமும் ஃப்ரெண்டு வீடு, குரு வீடு, பார்க்குற இடமும் சுக்கிரன், புதன் மற்றும் குரு, இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். ஸோ எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது உங்களுக்கு. சரி, நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து குரு பயிற்சி சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா, குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சில நேரத்தில் சேலஞ்சிங் ஈச் அதர். என்னோட இடத்த நல்ல இடத்துக்கு வந்து நீ வந்து பாதிப்பை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுவார் குரு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் நமக்கு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ குரு அட் ப்ரெசன்ட் ரைட் நோ டியூரிங் தி டிரான்சிட் டே ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு பி 10th ஹவுஸ், 10ஆம் இடம் ஃபார் சிம்மம். 10லேருந்து அவர் எந்த இடத்த பார்க்குறாரு? அவர் இருக்கிற இடம் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் பகை, ஆனால் சனிக்கு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான் ஜோசியத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். சில நேரத்தில் 10ஆம் இடத்துல சனி வந்தால் பதவி போகும், குரு வந்தால் பதவி போகும்னு ஒரு பொதுப்படையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம 10ஆம் இடம் யாரோட இடம்? பகையான இடம். ஆனால் சனிக்கு பார்வை வரப்போகுது, சனிக்கு ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அந்த டிஸ்கஸ் பண்ணணும். அப்போது ரைட் நவ் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக ரிஷபத்துலேருந்து. குரு பயிற்சி 14th மே நடக்க போகுது. அனதர் 2.5 monthஸில் இருக்க போகுது. இப்போது அனதர் 2 monthஸில் நடக்க போகுது. 2ஆம் இடத்துல தனங்குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதால பணத்துக்கு குறைவில்லை. அவரோட 7ஆம் பார்வையாக இப்போதைக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அனைத்து கம்ஃபர்ட்ஸும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அதாவது சனி பகவான் இருக்கிற இடத்தை மேம்படுத்துவார், பார்வையால் சில பாதகங்களை உண்டு பண்ணுவார். குரு பகவான் தான் நிற்கும் இடத்தை சுருக்கிட்டு பார்க்கும் இடங்களை பெருக்கஸ் பண்ணுவார். ஸோ எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க 2 லார்ஜ் பிளானட்ஸு. அப்புறம் 9ஆம் பார்வையாக இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மகரத்தை பார்க்குற. மகரம் ஹேப்பன்ஸ் டு பி 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால சில கடன்கள் வாங்கி சுப செலவுகளை உண்டு பண்ணுவார் ரைட் நவ். ஆனால் குரு பகவான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவார். சனி பகவான் என்ன பண்ணுவார்? 6ஆம் அதிபதி 8ல் போய் மறையிறது நல்லது இந்த பிளானெட்டில். இது அடுத்த பிளானட்டரி மூமெண்ட் ஜூபிட்டர். ஏன் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஒன்று காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அண்ட் சேலஞ்சிங் ஈச் அதர்ன்றதுக்காக. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி என்ன ஆகும்னாக்கா, மே மாதம் இட் வில் கோ டு மிதுனத்துக்கு வரும். மிதுனத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறோம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லாயிருக்கும் 3ஆம் இடத்தை பார்க்குறதால குரு பகவான். அப்புறம் சமசப்தம பார்வை 7ஆம் இடம் தனுசு தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார் இப்போது அடுத்த 2 மாதத்தில். இப்போது மார்ச் மாதம் டிரான்சிட்டில் சனி பகவான் வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவானோட இன்னொரு வீட்டை சனி பகவானும் பார்க்குறாரு. தட் ஹேப்பன்ஸ் டு பி 5ஆம் இடம் சிம்மராசிக்கு. 5ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. 2 மாதம் கழிச்சு அடுத்த 1 வருஷத்துக்கு குரு பகவானும் பார்க்க போகிறாரு. ஸோ குரு பகவானோட சொந்த வீட்டாக இருக்கிறதால அந்த நேரத்தில் சேலஞ்ச் பண்ணுறாரு குரு. யூ ஆர் சிட்டிங் இன் மை ஹவுஸ் அண்ட் சீயிங் ஆஸ்பெக்டிங் மை ஹவுஸ், ஐ எம் ஆல்சோ ஆஸ்பெக்டிங் மை ஹவுஸ். ஸோ யூ கான்ட் டூ டேமேஜ் டு மை
சிம்மராசிக்காரர் டேமேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக இதாச்சு. 9ஆம் பார்வையாக மிதுனத்துலேருந்து சிம்மராசிக்கு 7ஆம் பார்வை கும்பத்தை பார்க்குறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸஸ் கேன் டூ வெல். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய சனி பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் அஷ்டம சனியாக இருந்து அதுக்கு உண்டான வருமானத்தையும் கொடுத்துருவார். 10ஆம் இடத்தை பார்க்குறதால அவர் தொழில்காரர்களாக வருமானத்தையும் கொடுத்துருவார். கடன்கள் பெருமளவு குறையும். உங்களுக்கு சனி பகவான் வந்து 6ஆம் அதிபதி போய் 8ல் மறையிறதால 6ஆம் அதிபதியோட ரோல் என்ன? காரகத்துவம் வந்து ருணரோக சத்ரு அப்படிங்கிற. ருணம்னா கடன், ரோகம்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹெல்த் இஷ்யூஸு, சத்ருனா எனிமிட்டி. ஸோ இவங்க எல்லாம் 8ஆம் மெம்பர். இது எதிரிகள் சுத்தமாக எல்லாம் போயிடுவாங்க. கடன்கள் பெருமளவு குறையும். ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மிக்சட் ரிசல்ட்ஸாக இருக்கிறதால சாட்டர்டேஸில் நம்ம சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்தது. எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரரும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஃபார் சனி பயிற்சி வர்ஷிப் பண்ணால் இட் இஸ் வெரி குட். ஆகையால் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சியில் பலங்களை அனுசரித்து கடவுள் வழிபாடுகளை செய்து சனி பகவானை திருப்திப்படுத்திட்டு மிகச்சிறப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.